என்னடா இது, இந்த ஒரே அரண்மனையில இத்தனை படத்தையுமாடா எடுப்பீங்க, உங்களுக்கு வேற அரண்மனையே கிடைக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படி இந்த ஒரே அரண்மனையில ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரண்மனை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காரைக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கானாடுகாத்தான் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த அரண்மனை இருக்கு. இந்த அரண்மனையோட பேர் பாத்தீங்கன்னா கானாடுகாத்தான் செட்டிநாடு அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த அரண்மனையில ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோல சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது விஜய் நடிச்சு 2011 ரிலீஸ் ஆன காவலன் படத்துல வர விண்ணை காப்பான் ஒருவன் சாங்க இந்த அரண்மனை முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததா ஜெயம் ரவி நடிச்சு 2014 ரிலீஸ் ஆன நிமிர்ந்து நில் படத்துல வர ராஜாதி ராஜா சாங்க இந்த அரண்மனை முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்ததா கார்த்தி நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன சகுனி படத்துல கார்த்தியோட வீட இந்த அரண்மனை தான் காட்டியிருப்பாங்க. அங்க எங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்கு. எத்தனை தலைமுறையா வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இருக்கிற சொத்தெல்லாம் அறக்கட்டளையா மாத்தி. அடுத்ததா சுந்தர்சி நடிச்சு 2008 ரிலீஸ் ஆன சண்டை படத்துல நதியாவோட வீட இந்த அரண்மனை தான் காட்டியிருப்பாங்க. என்ன சொல்றீங்க மாப்ள? ஒண்ணே இன்னும் நீங்க நேர்ல பார்க்கலையா? போட்டோ கூட பார்க்கலையா? ஏன்? அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் சத்யராஜ் நடிச்ச 1997 ரிலீஸ் ஆன வள்ளல் படத்துல சத்யராஜோட வீட இந்த அரண்மனை தான் காட்டியிருப்பாங்க. அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு 2009 ரிலீஸ் ஆன மரியாதை படத்துல கேப்டனோட வீட இந்த அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. நீங்க எதுக்குங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த காலத்துல இதெல்லாம் யாரும். அடுத்ததா சரத்குமார் நடிச்சு 2002 ரிலீஸ் ஆன சமஸ்தானம் படத்துல ஓப்பனிங் சீன்லயே வந்து இந்த அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்ததா விஷால் நடிச்சு 2005 ரிலீஸ் ஆன சண்டைக்கோழி படத்துல விஷாலோட வீட இந்த அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பிரபு நடிச்ச 1994 ரிலீஸ் ஆன ராஜகுமாரன் படத்துல பிரபுவோட வீட இந்த செட்டிநாடு அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் அஜித் நடிச்சு 2000 ரிலீஸ் ஆன கண்டுகொண்டேன் படத்துல அந்த படத்தோட ஹீரோயின் வீட இந்த அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்ததா சூர்யா நடிச்சு 2016 ரிலீஸ் ஆன 24 படத்துல அவங்களோட அம்மா வீட இந்த அரண்மனை தாங்க காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.